நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்ப இங்க பேச்சு என்ன மரியாதை இருக்கு? எங்க மரியாதைலாம் இருக்கு, ஆனா உங்க ஐடியாஸ் எல்லாம் தப்பா இருக்கு. அதனால தான் நான் ரிஜெக்ட் பண்றேன், புரியுதா? இல்ல என்னன்னா இங்க சும்மா ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா வேலையும் நீ உண்மையை செஞ்சா அப்ப நான் இங்க எதுக்கு? ஏங்க நானே கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி இப்படி மேல கொண்டு வரலாம்னு உழைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ எதுக்குமா கஷ்டப்படுற? வேலையை பிரிச்சு கொடு, 2 பேரும் சேர்ந்து செய்வோம், கம்பெனியை பெருசாக்கும். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதானே? ஆமாங்க, நம்பிக்கை இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு வேலை தெரியுங்க, ஆனா உங்களுக்கு டிசைன் நாலேஜ் இல்ல. கிளையண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, லேபர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வரீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எதுக்கும் லாக்கிலன்றியா? ஆமாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன, நீங்க நிறைய வேலை செய்யணும், என்னை விட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், என்கிட்டயே போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஒய்ஃப்ங்க, ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இந்த கம்பெனி வேணா ஒண்ணு வேணாம், நான் தான் எதுக்கும் லாக்கில. நீ பாத்துக்கோ. மச்சான் மச்சான், என்ன மேடம்? விடுறா, எங்க போயிரு போறாரு, வந்துருவாரு.